வைஷ்ணவத்தில் என்ன சொல்லியிருக்குதுன்னா, வைகுண்டம் என்ற மோட்சம் அடைவதற்கு பகவானுடைய அருள் வேண்டும். அந்த பகவானுடைய அருள் வேண்டுமானால் பகவான் சொன்ன சில மந்திரங்களை சொல்ல வேண்டும். அதுக்கு சரம ஸ்லோகம்னு பேர். சரமனா பெஸ்ட், கடைசி, ஃபைனல், அல்டிமேட், கிளைமேக்ஸ். பகவத்கீதையிலே 18வது அத்தியாயத்தில் 66வது ஸ்லோகம், சர்வதர்மான பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சா. இது கிருஷ்ணன் சொன்ன சரம ஸ்லோகம். நீங்கள் போய் ஒரு வைஷ்ணவ ஜீயர்கிட்ட தீட்சை வாங்கினீங்கன்னா, சமாசனம் வாங்கினீங்கன்னா இதை சொல்லிக் கொடுப்பாங்க. இதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு கண்ணன் அருள் செய்வான். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கிருஷ்ணன் சொல்கிறான் அர்ஜுனனை பார்த்து, நான் இவ்வளவு யோகங்கள் யாகங்கள்லாம் உனக்கு சொல்லி ஒன்றும் புண்ணியம் இல்லை, உனக்கு மட்டும் ரகசியமாக சொல்கிறேன், அதெல்லாம் வேண்டாம், நீ நானே கஜின்னு இருந்துரு, உன்னை கை தூக்கி விட்டுறேன் போ அப்படின்னு. அது கிருஷ்ணாவதாரத்தினுடைய சரம ஸ்லோகம். இதே மாதிரி ராமாவதாரத்தில் சக்ருதேவ பிரபன்னாயன்னு ஒரு ஸ்லோகம். ஒரே ஒரு முறை என்னை எவன் சரணடைகிறானோ அவனை இந்த பஞ்சபூதங்களுடைய ஆபத்திலிருந்தும் நான் காப்பாற்றுகிறேன், ஏதது விரதம் மம, இது என்னுடைய விரதம் அப்படின்னு சொல்கிறான். இதை தான் சரணாகதிக்கு இவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. தமிழில் என்ன பண்ணுவாங்க, நம்மாழ்வார் ஆரம்பத்தில் 10 ஒரு பாசுரம் நான் ஒவ்வொரு உபன்யாசத்துலையும் ஆரம்பத்தில் சொல்லுவேன். அகலகில்லே இறையும் என்று அலர் மேல் மங்கை உரை மாறுவா என்று ஆரம்பிக்கிற பாசுரம், அது சரணாகதி பாசுரம் தான்.